55 ரூபாயில உங்களுக்கு வந்து கிரானைட். டைல்ஸ் விலையிலே கிரானைட். விலையில் கிரானைட். சீரியஸ்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடவே இல்லை. நார்மலாக இந்த டைல்ஸ் வந்துட்டு நம்ம மாடியில் பதிக்கும் போது இதோட வெப்பத்தை நம்ம கீழே வீட்டுக்குள்ளே இறக்க விடாது, ரைட் சார்? ஓகே, சூப்பர். ரெட் கலர் ஓடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இதே மாதிரி ஓடு தான் இந்த மாதிரி ஒயிட்ல வந்திருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுவும் என்ன அப்படின்னா இது ஒயிட் சிமெண்ட் ப்ளஸ் மண். அது போக இது வந்து எபாக்சி பண்ணுவாங்க மேலே. ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணும். இதுல நீங்க வந்து வெயில்ல போட்டு வெறும் கால்ல நடந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஹீட் வந்து உங்களுக்கு அந்த டைம். ஓகே. நம்ம एक्चुअली வந்து வுடன் ஃப்ளோரிங்ஸ் வந்து இது நான் வுடன் மாதிரி இருக்கு, இது டைல்ஸ்னு சொல்றீங்களேன்னு கேள்வி கேட்கலாம்னு வந்தேன். இது வந்து கம்ப்ளீட்லி டைல் தான். வேணும்னா சொல்லுங்க, 78 rupees per square feet கொடுங்க, இதை எடுத்துட்டு போங்க. ஸோ 2 கிராண்ட்ல வந்து 29 ரூபாயில வந்து நம்ம கிட்ட டைல் இருக்கு. 2x2 வந்து சுகர் ஃபினிஷ். ஓகே. சுகர் ஃபினிஷ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சொரசொரப்பா இருக்கும், மேட்டாவும் இருக்கும், அந்த ஒரு சொரப்பு இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த எங்க தண்ணி பழக்கங்கள் நிறைய இருக்கும் அங்க வந்து உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். உங்க பேர் சொல்லிடுங்க சார். என் பேர் மகேஷ். ஓகே. நான் வந்து மீனாட்சி ஸ்டோன்ஸ் அண்ட் செராமிக்ஸ்ங்கற ஒரு ஷோரூம் வச்சிருக்கேன். ஓகே. சோ நம்ம வந்து டைல்ஸ், கிரானைட், மார்பிள், சானிட்டரி வேர் எல்லாமே வந்து ஆல் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நம்மது. சோ அது பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க சார் இருக்கு மதுரையில? மதுரையில வந்து இது தேனி மெயின் ரோடு. ஓகே. நம்ம எஸ்விஎன் காலேஜ்ல இருந்து ஒரு கரெக்ட்டா 350 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஓகே. நாகமலபுரம்ல இருக்கு. ஓகே, சூப்பர். எப்படி சார் ஹோல்சேலா பண்றீங்களா இல்ல வந்துட்டு தேவைக்கு வாங்கிக்கிற மாதிரி பண்றீங்களா? இல்ல மேம், நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃபேக்டரி இருக்கு கிருஷ்ணகிரி ராஜஸ்தான்ல. கமம்ல நம்ம ஃபேக்டரி இருக்கு. சோ ஹோல்சேலாவும் பண்றோம், ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து இங்க வர்ற கஸ்டமர்ஸ்க்கு சின்ஸ் பல்கா பர்ச்சேஸ் பண்றோம், பல்கா நம்ம சேல் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைசிங் நம்மளால வாங்கி வச்சுக்கிற முடியுது. அந்த பிரைசிங்லயே வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஓகே சார். அப்ப நம்ம போயிட்டு அந்த டைல்ஸ் அண்ட் அந்த கிரானைட் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். தாராளமாக பார்க்கலாம், வாங்க போகலாம். சரி, என்ன சார் காமிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து காமிக்கிறது விரும்புறது என்ன அப்படின்னா 2x2 இருக்கிறதுலே நம்மகிட்ட பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராண்ட்ல வந்து 29 ரூபாய்க்கு வந்து நம்மகிட்ட அதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 25-30 டிசைன்ஸ் இருக்கு. அது போக வந்து 2x2ல டபுள் சார்ஜ் இருக்கு, பிஜிபிடி இருக்கு. இதுலேயே ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து நான் காமிக்கணும் விரும்புகிறேன். இது வந்து 2x2ல வந்து சுகர் ஃபினிஷ். ஓகே. சுகர் ஃபினிஷ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சொரசொரப்பா இருக்கும், மேட்டாவும் இருக்கும், அந்த ஒரு சொரப்பு இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த எங்க தண்ணி பழக்கங்கள் நிறைய இருக்கும் அங்க வந்து உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஆகாம இருக்கும். வயசானவங்க இருக்காங்க வீட்ல வந்து கொஞ்சம் வந்து யாரோ ஏஜ் இருக்காங்க, லெக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இது நம்ம நார்மலா வாஷ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அந்த சொரசொரப்பு போகாது தானே? ஒண்ணுமே ஆகாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸி மெயின்டெனன்ஸ், ஒண்ணுமே கிடையாது. நீங்க மாப் மட்டும் பண்ணீங்கன்னா கூட போதும், உங்களுடைய இது வந்து கிளியர் ஆயிடும். வந்து நம்ம பார்க்க போறது வந்து 4x2 டைல். ஓகே. வாங்க, நான் வந்து இதுல ஒரு ஸ்பெஷலா வந்து காமிக்கணும்னு விரும்புறது வந்து இன்னைக்கு 4x2 டைல்ல பாத்தீங்கன்னா இட்டாலியன் டிசைன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகே. எல்லாமே இட்டாலியன் மார்பிள் பேட்டர்ன்ல இருக்கு. இது என்ன பிரைஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? நோ ஐடியா. இது வந்து ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட 40 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 4x2 40 தானா? 40 ரூபீஸ்ல இருந்து என்கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு. சோ வந்து பாலிஷ்ட் கிளேஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா விட்ரிஃபைட் பாடி, கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம அந்த கார்னர் நிறைய கடைகள்ல இல்லாட்டி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சார் நாங்க அங்க வாங்கணும், அங்க வந்து எனக்கு கார்னர்ஸ் சேரல, எனக்கு வந்து ஜாயிண்ட்ல வந்து எங்களுக்கு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. சப்போஸ்லி அந்த மாதிரி 95% வராது. சப்போஸ்லி வந்துருச்சுனாலுமே நம்ம வந்து அந்த பேட்சை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி மாத்தி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சூப்பர் சார். இப்போ டைல்ஸ் அப்படின்னு சொல்றீங்களே, இது வந்து ஒரு பாக்ஸஸ்ல எத்தனை பீசஸ் அந்த மாதிரி எதுவும் கணக்கு? 4x2 டைல் வந்து per பாக்ஸ்க்கு வந்து 2 பீஸ் வரும். 2 பீஸ். ஒரு பாக்ஸ்க்கு 16 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. 2x2 பாத்தீங்க அப்படினா ஒரு பாக்ஸ்க்கு 16 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆனா என்ன இது 4x2 னால வந்து 2 பீஸ், அது 2x2 னால வந்து உங்களுக்கு 4 பீசஸ் வரும். ஓகே சார். நெக்ஸ்ட் பாக்குறது சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்க்க போறது வந்து இது ஒரு ஸ்பெஷல் டைல். இது பாத்தீங்கன்னா 8க்கு 2.25 சைஸ். இது வந்து திக்னஸ் பாத்தீங்கன்னா 15 mm. இப்போ ஜெனரலி வந்து இப்போ 4x2 6x4 5.25க்கு 2.25 பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய திக்னஸ் வந்து 10 mm to 11 mm குள்ள தான் இருக்கும். இது வந்து எல்லாமே 15 mm திக்னஸ்ல இருக்கும். இது வந்து ஃபுல் பாடி டைல். ஸோ ஃபுல் பாடிங்கிறதுக்காக வந்து சப்போஸ்லி நமக்கு எங்கேயும் நோசிங் பண்ணணும், அப்போ வந்து இந்த கலர் சேஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு இது என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் இங்கேயுமே வந்துடும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக நோசிங் எடுத்துக்கலாம் நம்ம. பார்க்குது சார். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரிப் டைல்ஸ். ஓகே. நம்ம ஆக்சுவலி வந்து வுடன் ஃப்ளோரிங்ஸ் வந்து இது நான் வுடன் மாதிரி இருக்கு, இது டைல்ஸ்னு சொல்றீங்களேன்னு கேள்வி கேட்கலான்னு வந்தேன். இது வந்து கம்ப்ளீட்லி டைல் தான். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே
இந்த திக்னஸ் பாத்தீங்க இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயிங்ல எதுவுமே இஷ்யூஸ் இருக்காது. இந்த திக்னஸ் பாருங்க. ஓகே, நல்ல நல்ல பெரிய திக்னஸா இருக்குல்ல இது. சூப்பர். வுடன் ஃபினிஷ்ல இருக்கு. ஓகேவா? சோ இதுல நம்மட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 ஷேட்ஸ் இருக்கு. ஷேட்ஸ் ஓகே. இது ரொம்ப ஸ்பெஷலா என்ன அப்படினா வுடன் ஃப்ளோரிங்க்கு ஈக்குவலன்ட் ஆன வந்து ஒரு இது டைல் இது. ஓகே. வுடன் ஃப்ளோரிங் போனோம்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 200 to 250 வரும். இது வந்து 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓ, சோ நார்மல் நம்ம அந்த டைல்ஸ்க்கும் இந்த டைல்ஸ்க்கும் நம்ம அது பதிக்கறனால நமக்கு என்ன சார் பெனிஃபிட் இந்த மாதிரியான டைல்ஸ்க்கு? மேம் பெனிஃபிட்ங்கிறது வந்து இதுல என்ன அப்படினா ஒன்னு வந்து மேட்ல வருது. ஒன்னு வந்து கிச்சன்ல வந்து நம்ம இது வந்து ரொம்ப பிரதானமா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இதுல zigzag பேட்டர்ன்ஸ் இப்ப 4x2 2x2 இதெல்லாம் போனீங்கன்னா வந்து நம்ம பேட்டர்ன்ஸை வந்து மாத்த முடியாது. ஸ்ட்ரைட்டா தான் நம்ம வந்து லே பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படினா இந்த பாருங்க நான் எப்படி லே பண்ணிருக்கேன். ஆமா. சோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நம்ம இந்த zigzag இந்த ட்ரையாங்குலரா வந்து நம்ம லே பண்ணனும்னு நினைக்கிறோம்னா ட்ரையாங்குலரா லே பண்ணலாம். சோ அந்த ஃப்ரீடம் வந்து இந்த டைல்ல நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கிறது வந்து 6x4 சைஸ். ஹால் பெருசா இருக்கு. ஆமா. நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் பெருசா இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம வந்து எனக்கு ஜாயின்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கணும் அப்படிங்கறது ஃபீல் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு ப்ராடக்ட். 6x4 சைஸ். இது எனக்கு வந்து 80 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதுலயுமே வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டிசைன்ஸ் இருக்கு. இதுல வந்து நான் 6 டிசைன்ஸ் இங்க லே பண்ணிருக்கேன். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்டாலியன் மார்பிள் டேஸ்ட்ல இருக்கும். இது எல்லாமே பாக்குறேன் சார். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 5.4க்கு 2.25 சைஸ். ஓகே. 4x2க்கும் 6x4க்கும் நடுவுல இருக்கிற ஒரு சைஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5.4க்கு 2.25 சைஸ்ல வந்து ஃப்ரெஷ் டிசைன்ஸ் வந்திருக்கு. ஓகே. இதுல லைட் கிளாஸி அண்ட் ஹை கிளாஸி ரெண்டுமே வருது. இது ரெண்டுமே. ஆமா. ஓகே. ஹை கிளாஸினா டார்க் கலர்ஸ், கொஞ்சம் கிளேஸ்ட் வந்து ஹை கிளாஸியா இருக்கும். அது வந்து லைட் கிளாஸினா லைட் கலர்ஸா வரும். ஓகே. லைட் கலர் ஸ்டார்டிங் வந்து 65 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. ஓகே. ஓகே சார். இப்போ இது எப்படி சார் ஒரு பாக்ஸஸ்க்கு 4 பீசஸ் அந்த மாதிரி இது ஒரு பாக்ஸ்க்கு 2 பீசஸ் வரும். 2 பீசஸ் வரும். ஓகே. இது ஒரு பாக்ஸ்க்கு 2 பீஸ் வரும். ஓகே, சூப்பர். அண்ட் per ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 28 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு per பாக்ஸ்க்கு கவரேஜ் ஆகும். per பாக்ஸ்க்கு கவரேஜ் ஆகும். ஓகே சார். இந்த நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இப்ப நிறைய பேசப்படுறது அந்த கூலிங் டைல்ஸ் அப்படினு சொல்றாங்க. சோ அது நம்ம கிட்ட இருக்கா சார்? இருக்கு. கூலிங் டைல்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து நம்ம செராமிக் கூலிங் டைல் இருக்கு. ஒன்னு வந்து கூலிங் ஓடு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம நிறைய வீடுகள்ல தட்டோடு பாத்துறோம் இல்லையா? அதுலயே வந்து கூலிங் ஓடு வருது. சோ நம்ம வந்து அத பாத்தீங்க கூலிங் டைல்ஸ்னு சொன்னீங்கல்ல, அதுவா சார் இது? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மட்ட வந்து இத்தனை டிசைன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து கூலிங் டைல், செராமிக் கூலிங் டைல்ங்கிறது நம்ம சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அந்த வீட்டோட டெம்பரேச்சர் கொஞ்சம் வந்து குறையும். இது மேக்ஸिमम எங்க போடுவாங்க? ஹாலா, பெட்ரூமா, கிச்சனா? இல்ல, இது வந்து கம்ப்ளீட்லி யூஸ் பண்றது வந்து டெரஸ்க்கு மட்டும். டெரஸ்க்கு மட்டும் தான். ஓகே. டெரஸ் ஆர் எங்க வந்து நமக்கு வந்து ஹீட்டை வந்து இதுல பால்கனிஸ் இந்த மாதிரி வந்து நம்ம எங்க வெயில் வந்து அதிகமா இருக்கு அங்க வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இத தவிர்த்து வேற சொன்னீங்களே இன்னொரு? ஆமா, இத தவிர்த்து வந்து இப்ப நீங்க நிறைய வீடுகள்ல பாத்துக்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுவா தான் இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலர் ஓடு நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா. இப்போ இதே மாதிரி ஓடு தான் இந்த மாதிரி ஒயிட்ல வந்திருக்கு. சோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுவும் என்ன அப்படின்னா இது ஒயிட் சிமெண்ட் பிளஸ் மண். அது போக இது வந்து எபாக்சி பண்ணுவாங்க மேல. சோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணும். இதுல நீங்க வந்து வெயில்ல போட்டு வெறும் கால்ல நடந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஹீட் வந்து உங்களுக்கு அந்த டெம்பிள் எல்லாம் ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி. ஓகே. சோ அது வந்து காஸ்ட் வைஸும் கூட, இது வந்து காஸ்ட் வைஸும் கம்மி. பிளஸ் இது வந்து நம்ம லோக்கல்ல மதுரையில தயார் பண்றது. சோ அதனால வந்து நம்ம லோக்கல் ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணனும். நம்ம லோக்கல் ப்ராடக்ட் வச்சுக்கிறோம். ஏன்னா ரேட்டும் கம்மி, உங்களோட எஃபெக்டிவ்னஸ் இதெல்லாம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இத வந்துட்டு வெயில்ல போட்டு நம்ம வெறும் கல்னா நமக்கு சுடாதுன்னு சொல்லிட்டு, நான் இத கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சு நான் நின்னு பார்க்கலாமா? ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு கோவிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பெயிண்ட் மேலே நடக்கும்போது நமக்கு வந்து கால் வந்து சுடவே சுடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூலிங் டைல்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு கொஞ்சம் நேரம் நான் வெயிலில் வச்சுட்டு நான் நின்று பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு நான் நின்று பார்க்குறேன் சுடுதா இல்லையா. நார்மலாக இந்த தரையில் நிற்கிறேன், என்னால் நிற்கவே முடியல, அந்தளவு சுடுது. பட் நம்ம இதில் வந்துட்டு நின்று பார்க்கலாம். சீரியஸ்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடவே இல்லை. நார்மலாக இந்த டைல்ஸ் வந்துட்டு நம்ம மாடியில் பதிக்கும் போது இதோட வெப்பத்தை நம்ம கீழே வீட்டுக்குள்ளே இறக்க விடாது. ரைட் சார்? ஓகே, சூப்பர். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இது நம்ம மழை தண்ணி விழுகுது அப்படின்னா எப்படி சார் இது எல்லாமே? ஒன்றுமே ஆகாது. இது வந்து நம்ம இங்க ரெடி பண்றதுக்கு காரணமே வந்து டெரஸ்க்கு பதிக்கிறது. ஓகே. சோ வந்து இதுல மழையில வெயில்ல என்ன நடந்தாலும் வந்து பிரச்சனையே கிடையாது. இதுல ஒண்ணு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லே பண்ண போது அந்த ஸ்பேஸ் கொடுத்து லே பண்ணா அது கரெக்டா வந்து சிமெண்ட்டை வந்து ஃபில் பண்ணிடணும். சோ வந்து டைலுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த சிமெண்ட் வந்து வெளியே வந்துருச்சுன்னா
உங்களுக்கு டைல் வந்து அந்த இது ஷேக் ஆகும். ஓகே. சப்போஸ்லி கரெக்டாக லே பண்ணிட்டாங்கன்னா இது ஒன்றுமே ஆகாது, அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ். ஸோ நான் ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நின்றுட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் கூட சுடவே இல்லை. இது எப்படி சார் லைஃப் எப்படி சார் இது டைல்? அதான் சொல்கிறேன் 10-15 இயர்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து நம்ம டைல்ஸ் விலையில் கிரானைட். ஓகே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 55 ருபீஸ்ல இருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 55 ருபீஸ்ல வந்து கிராக் இருக்காது உங்களுக்கு. இல்லை 55 ரூபா என்ன கிராக் இருக்குமா, இல்லாட்டி மெட்டீரியல் எதுவும் கோளாறு இருக்கா, இல்லை மெட்டீரியல் வந்து நம்ம நினச்ச மாதிரி வராதா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் மெட்டீரியல் இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். 55 ரூபாயில் உங்களுக்கு வந்து கிரானைட். டைல்ஸ் விலையிலே கிரானைட். விலையில் கிரானைட். சூப்பர் சார், செம. ஸோ இதில் நம்ம கிரானைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் ஒரு குவான்டிட்டி ஆர்டர் இருக்குது அப்படின்னா நம்ம டைரக்ட் ஃபேக்ட்ரி டு சைட் வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற 10 ஸ்டேட்ஸ் 7 ஸ்டேட்ஸ்க்குரிய வந்து கிரானைட் நம்மகிட்ட இருக்குது. 50+ வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. 7 ஸ்டேட்ஸ் கிரானைட் வந்து உங்ககிட்ட இருக்கு. வேற லெவல். சூப்பர் சார். ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், ஸோ இங்கிறது எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியல் இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது போக நம்மளுடைய கிஷன்கட் ஃபேக்ட்ரி இருக்குது, நமக்கு மதுரையில் ஃபேக்ட்ரி இருக்குது, கம்மமில் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ வந்து நம்ம தாராளமாக அவங்களுக்கு நல்ல ப்ரைஸிங்கும் கொடுக்க முடியும், அவங்க கேட்குற ஃபினிஷ் அவங்க கேட்குற குவான்டிட்டியும் கொடுக்க முடியும். ஸோ கிரானைட் வரணும் வாங்கணும்னா மீனாட்சி ஸ்டோன்ஸ் அண்ட் செராமிக்ஸ் தான் உங்களுடைய இடம். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி கடப்பா ஸ்லாப்ஸு. கடப்பாக்கள் வந்து இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வீடே கிடையாதுங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா கடப்பா இல்லைன்னா நமக்கு வந்து வீட்டில் ஒரு பெரிய கை இல்லைங்கிறது அர்த்தம். ஏன்னா ஸ்டோர் ரூம்லேயும் கடப்பா வேணும் உங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ஸ்லாப்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே வந்து கடப்பா மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிச்சன் சொல்ல மறந்துட்டீங்களே. கிச்சன் ஸ்லாப்ஸுமே எல்லாமே வந்து கடப்பா தான் வருது. என்ன காரணம்? 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இதுக்குரிய டியூரபிலிட்டி, ரெண்டாவது வந்து இதுக்குரிய திக்னஸ். ஓகே. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே 25 mm to 30 mm திக்னஸ்ல வருது. இதுல வேரியட் சைஸஸ் இருக்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கடப்பால என்ன ஒரு நம்ம வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னா எல்லாமே வேரியட் சைஸஸ்ல இருக்கு. சப்போஸ் இல்லை கஸ்டமருக்கு 3 கொண்டரை வேணும்னா இருக்கு, 4 2 வேணும்னா இருக்கு, 4 2 வேணும்னா இருக்கு, 5 2 வேணும்னா இருக்கு, 5 கொண்டரை வேணும்னா இருக்கு. ஸோ வந்து ஒரு ஸ்லாப் எடுத்து அவங்க கட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை கொண்டு வந்து விடுறது வந்து உங்களுக்கு நம்ம சைஸ் எடுத்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோட்டா ஸ்டோன்ஸ். கோட்டா ஸ்டோனுக்குரிய யூசேஜ் வந்து மல்டி யூசேஜஸில் இருக்குது. அவங்க கார் பார்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கோட்டா வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா பிகாஸ் காரிடோர்ஸுக்கு இதுலேயே வந்து பாலிஷ்டு வருது, அன்பாலிஷ்டு வருது. இதுக்குரிய திக்னஸ்மே வந்து 20 mm to 25 mm கிட்ட திக்னஸ் வருது. ஸோ ரஃப் அடி அடிக்கலாம் அதெல்லாம். ஓகே. நார்மல் டைல்ஸுக்கும் உங்களுக்கு கிரானைட்டுக்கும் மார்பிள்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? பேசிக்கலி எல்லாமே வேற வேற ஸ்டோன்ஸ். இப்போ டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாண்ட் மண்ணில இருந்து ரெடி பண்றது. கிரானைட் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாறையை நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அது ஸ்லாப் ஆக்குறோம். சரி. மார்பிள் வந்து லைம்ஸ்டோன் குவாரி. பேசிக்கலி என்ன கால்சியம் உடைய ஒரு மெட்டீரியல் தான், ஒரு டெபாசிட் தான் மார்பிள். சரி. அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன். ஓகே. ஒரு பர்టిక్యులர் ஏரியால மட்டும் தான் கிடைக்குது. கோட்டாங்கிற ஒரு ஊர்ல தான் கிடைக்குது. அதனால தான் பேர் கோட்டா ஸ்டோன்ங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ இதுல வேற வேற ஃபினிஷஸ் இருக்கு, பாலிஷ்டு, அன்பாலிஷ்டு. இதுலயே வந்து பாக்ஸ் பேக்கிங்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இதுலயுமே என்கிட்ட நம்மகிட்ட ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்கு. நல்ல பிரைசிங்க்கு இது பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து நான் காமிக்கணும்னு விரும்புறது வந்து இந்த டேபிள்ஸ். ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்டோன். இதுக்குரிய லெக்குமே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டோன்ல இருக்கு. இதுல வந்து வுட் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்டீல் ஃப்ரேம் யூஸ் பண்ண மாட்டோம், கம்ப்ளீட்டா ஸ்டோன் மட்டும். கீழ இருக்க லெக் மட்டும் உங்களுக்கு ஸ்டோன் தான். ஓகே. சோ நம்ம சப்போஸ்லி நம்மட்ட 50 கலர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து இல்ல எனக்கு கிரீன் இல்ல எனக்கு வேற கலர்ல எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வேற கலர்லயுமே இமிடியேட்டா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இது எப்படி சார் நமக்கு ஃபிட் பண்ணி வருமா இல்ல நம்மளே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி? இது एक्चुअली ஃபிட்டிங் இல்லாம தான் வரும். ஓகே. சப்போஸ்லி நமக்கு தேவை அப்படினா நம்ம வீட்ல வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மார்பிள். இது பாத்தீங்க அப்படின்னா ஆர்னா ஒயிட் மார்பிள். இது பாத்தீங்கன்னா டொரண்டோ. இது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இது ஆர்னா வந்து ரொம்ப பழைய டைப் ஆஃப் மார்பிள், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மார்பிள் இன் இந்தியா. பட் இதுக்குரிய கிரேஸ் இன்னைக்குமே அதே மாதிரி தான் இருக்கு. இன்னைக்குமே மக்கள் வந்து இது விரும்புறாங்க. இது வந்து ஒரு எவர்கிரீன் மார்பிள். நீங்கள் 50 வருஷம் முன்னால் போட்டாலும் உங்களுக்கு வந்து இது இன்னைக்கு ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். இன்னும் ஒரு 50 வருஷம் போனாலும் இது ட்ரெண்டாக தான் இருக்க போகுது. பட் இது நான் வந்து சொல்லணும் அப்படின்னா இந்தியன் மார்பிளை பொறுத்த வரைக்குமே டொரண்டோங்கிற ஒரே மாடல் தான் வந்து ப்ரௌன் கலர் ஷேட்ல வருது. பிரவுன் கலர் ஷேட்ல தான் வருது. ஓகே. வேற எந்த மார்பிளும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரவுன் கலர் ஷேட்ல வரவே வராது. ஓ. ஒயிட் பேஸ்ல வரும், Black பேஸ்ல வரும், கிரீன் பேஸ்ல வரும்.
பட் இந்த மாதிரி ப்ரௌன் பேஸ்ல வர்ற மார்பிள் இது ஒரே மார்பிள் தான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்குரிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 78 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருது. அவ்வளோதானா? என்ன சார் சொல்கிறீங்க? 70-80 ருபீஸ் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதாம்ப்பா. வேணும்னா சொல்லுங்க, 78 ருபீஸ் per ஸ்கொயர் ஃபீட் கொடுங்க, இதை எடுத்துகிட்டு போங்க. ஓகே சார், இது வரைக்கும் உங்கள் ஷாப்பில் உள்ள டைல்ஸ், செராமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே காமிச்சிங்க. ஒன் செகண்ட் கேட்டுக்கலாம், மதுரையில் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது? நம்மளுடைய ஷாப் வந்து நாகமலை புதுக்கோட்டையில் இருக்குது. தேனி மெயின் ரோடு நம்மளுடைய லொகேஷனு. ஓகே. வெள்ளச்சாமி நாடார் காலேஜ்லேருந்து கரெக்டாக 300-350 மீட்டர்ஸில் டுவர்ட்ஸ் உஸ்லம்பட்டி போகிற ரோட்டில் நம்ம அது ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ ஒரு புதுசாக வந்துட்டு நானே ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா வெளியில் கான்ட்ராக்ட் விடாமல் நம்மளே வந்துட்டு அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் வாங்கலாம், நம்ம காசு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு வந்துட்டு அந்த ஐடியா இருக்காது. அப்படி வரும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்க ஐடியா சொல்லுவீங்க? கண்டிப்பா சொல்லுவோம். சப்போஸ்ட்லி கஸ்டமருக்கு வந்து மெஷர்மென்ட் எவ்வளவு, நம்ம எவ்வளவு இங்க ரெக்யர்மென்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா நீங்க வந்து தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க சைட் மெஷர்மென்ட்ஸ்க்கு ஆள் அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டேஜ் ரெக்யர்மென்ட் இருக்கு, ஃப்ளோருக்கு இவ்வளவு, வாலுக்கு இவ்வளவு, கிச்சன் டாப் இவ்வளவுங்கிறது கம்ப்ளீட் அளந்து வந்து அவங்க கையில நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு டீமே இருக்கு நம்மட்ட. ஓகே, சூப்பர் சார், சூப்பர், வேற லெவல். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை சொல்லலாமா சார்? பை.